வேறு ஜாப் கிடைக்கல, அவர் கரியரில் அவருக்கு முன்னேற்றம் வந்துடணும். இந்த டைம் பீரியடில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த ராசியில் பிறந்திருக்கிற ஸ்பௌஸ்களுக்கு, லைஃப் பார்ட்னர்களுக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கோ இந்த ராசியில் பிறந்தவருக்கு அவர் குரு கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது மந்திரத்தை ரெகுலராக சாண்ட் பண்ணணும். இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ கல்யாணம் டிலே ஆகிட்டு இருக்குது, வேலை கிடைக்கல, ஜாப் கிடைக்கல, அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் என்னன்னு பார்க்கணும். அதில் யோகம் இருந்தால் போதும், கண்டிப்பாக அதுக்கு எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை. ஒரு வேலை யோகம் இல்லை, லேட் ஆகிட்டு இருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஹோமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை. நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும். மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம். இவ்வளோ தான். இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜபமாலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் புக் பண்ணலாம், உங்களுக்காக அடுத்தவர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம்.